ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சௌந்தர்யா ஒரு குவிக் ரெசிபி சொல்லி கொடுக்க போகிறா. இது வந்து அவக்காடோ போட்டு ஒரு டோஸ்ட்டு. ஆமாம், இதே நான் மண்ணிக்கிட்டேருந்து கற்றுனேன் இந்த ரெசிபி. ஓ, ரக்ஷா இருந்தேன். ஓ, வெரி குட். ஸோ இதுக்கு என்னென்ன வேணும்? அவகாடோ, ஒரு லெமன், கொஞ்சம் ஃபியூ ஸ்லைஸ் ஆஃப் பிரெட், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, பெப்பர், அப்புறம் உப்பு. வேணா நம்ம டொமேட்டோ கூட போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அவகாடோவும் இதுவும் போட்டு அரைச்சிக்கணுமா? இல்லை, அரைக்க வேண்டாம். இது வந்து பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணாலே ஒரு மாதிரி கொஞ்சம் குழக்குழன்னா அதெல்லாம் எடுத்து அந்த பேஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் மூணுத்துக்கும். அண்ட் கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர், இந்த பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ரெடி ஆயிடும். ஸோ அதை வந்து பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணணும். ஆமாம், இந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேன் டோஸ்டர்ல. ஓகே. டோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்ப்ரெட் அதுல ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். டோஸ்ட் பண்ணி சாப்பிடணும். ஓகே. இதுக்கு நல்லா காரமா இருக்குமா? ரொம்ப காரமா இருக்காது, ஒரு மாதிரி சட்டலா இருக்கும். ஓகே ஓகே, பார்க்கலாமா? அவகாடோ கட் பண்ணிக்கணும். ஆமா, அவகாடோ ரொம்ப ஈஸி கட் பண்றது. நடுவுல வந்து ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்க்வீஸ் பண்ணா அப்படி வந்துருமா? ஸோ இந்த இதை எடுத்துட்டு இவ்வளோ பெரிய கொட்டை அதில். ஆமாம். ஸோ இப்போ இது பிச்சாலே வந்துடும், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி நான் அந்த ரெண்டுத்தையும் பண்ணி வச்சுக்கேன். ஓகே. நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே. இதை மேஷ் பண்ணிக்கிறேன் நல்லா. ஆமாம், நல்லா மேஷ் எடுத்து இது வந்து நான் ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். பெப்பர், உப்பு, பச்சை மிளகாய். ஓகே. ஸோ பச்சை மிளகாய் போட்டுருந்தேன். உப்பு வந்து நான் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன், வேணும்னா நான் அப்புறம் திரும்ப போட்டுக்கிறேன். பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். இதில் எலுமிச்சம்பழம் எதுக்கு போயிடும்? இதில் வந்து யூஸ்வலாக நம்ம எப்படி ஆப்பிள்லாம் ஆக்சிடைஸ் ஆகும், கலர் சேஞ்ச் ஆகிடும் கொஞ்சம் நேரம் ஆப்பிள் கட் பண்ணி வச்சோம்னா, அதே மாதிரி தான் அவகாடோவும் கட் பண்ணிட்டோம் அண்ட் இது மாதிரி பேஸ்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா கருப்பாக ஆரம்பிச்சிடும். உடனே கருப்பாயிடும். கொஞ்ச நேரத்தில் கருப்பாயிடும். ஸோ பட் பண்ணி ஸ்டோர் பண்ணோம், கொஞ்சம் மீந்துட்டு உள்ள ஸ்டோர் பண்ணோம்னா பண்ண முடியாது. அதுக்கு பெட்டர் லெமன் புழிஞ்சோம்னா ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ உடனே சாப்பிட்றதா இருந்தால் அது புளி வேண்டாம். பட் டேஸ்ட்டுக்குமே டோஸ்ட்ல நல்லா இருக்கும். ஓகே. நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஆனியன் வேணும்னா ஆனியனும், டொமேட்டோ அண்ட் கொரியாண்டர் வேணும்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோட மிக்ஸ், ஆப்ஷனல், இதோட மிக்ஸ் பண்ணிட்டு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். மேலே வந்துருமா? ஆமாம். கொஞ்சம் கொஞ்சம் காரமாக இருக்கும்ல அது? ஓகே. இல்லை காரமாகலாம் இருக்காது. மேலே இன்னொரு பிரெட் வச்சோம். அப்படியே சாப்பிட்றலாம். அப்படியா? ஆமாம். சாண்ட்விச் மாதிரி கிடையாது. இதுவும் கைண்ட் ஆஃப் சாண்ட்விச், பட் சிங்கிள் ஸ்லைஸ். இது வந்து கேஷ்யூ பட்டர். ஆமாம், பீனட் பட்டர் மாதிரி இது வந்து கேஷ்யூ பட்டர். ஆமாம். ஸோ இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஆமாம், சூப்பர். ஸோ இதில் வந்து 3 விதமான ஸ்ப்ரெட் இருக்கு. ஒன்று வந்து அவகாடோ, லெமன், பெப்பர் அண்ட் சால்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன். இது வந்து ஸ்ட்ராபெரியில் ஜாம். ஆமாம், இது ஸ்ட்ராபெரி ஜாம். ஆமாம். இது வந்து கேஷ்யூ பட்டர். நல்லா ஹெல்த்தியாக பண்ணிருக்கேன். ஆமாம், சூப்பர். இதுவும் இது பக்கத்தில் வந்து பேரி பழம். இங்கே ரொம்ப ஸ்வீட்டாக கிடைக்கும். இங்கே செம்ம ஸ்வீட்டாக இருக்கும், அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இது யூஸ்வலாக வந்து வெரி காயாக தான் இருக்கும். நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சௌந்தர்யா. ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ.
டக்குன்னு பண்ணிடலாம் யார் நல்ல வேணாலும் விஷயம் நல்லா பண்ணிருக்கல. பார்க்கவே செமையா இருக்கு. ஆமா. சூப்பர். ஸோ இது வந்து டோஸ்ட் பண்ணி தான் பண்ணணுமா இல்லை டோஸ்ட் பண்ணாமே அப்படி தரலாமா? டோஸ்ட் பண்ணாமலும் சாப்பிடலாம். ஆனா டோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். கிறிஸ்பியா இருக்கும். பண்ணா கிறிஸ்பியா இருக்கும். டோஸ்ட் பண்ணேன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். சாஃப்டா இருக்கும். சூப்பர். தேங்க் யூ. Thank you.